நம்ம எங்க முடமாகாம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய மறைமுகமான வாழ்க்கை. அதான் பிசிக்கலா நம்ம நிறைய பேர் ஆல் ரைட் நம்ம கரெக்டா இருக்கிறோம், ஃபிட்டா இருக்கிறோம், நம்ம நடக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் நிறைய பேரை என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா, ஒரு வெளி தோற்றத்துக்கு அவங்க நல்லா இருந்தாலும் சிலருடைய வாழ்க்கை முடமா கிடக்குது. ஒரு முடவன் எப்படி இருப்பானோ, ஒரு கால் முடியாதவங்க எப்படி இருப்பானோ, அவர்கள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்றது போல, அவர்கள் நினைச்சதை செய்ய முடியாதது போல, அந்த முடம் அவங்களை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா கட்டி போட்டு வச்சிருக்குது. அதனால ஒவ்வொருத்தரும் வெளியில நம்ம விடுதலையா இருக்கிறது மற்றும் அவசியம் அல்ல. எங்க விடுதலையா இருக்கணும்னா, உள்ளுக்குள்ள நம்ம விடுதலையா இருக்கணும், நம்முடைய இருதயத்துல நம்ம விடுதலையா இருக்கணும், நம்முடைய சிந்தையில நம்மள விடுதலையா இருக்கணும். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் பாக்கியவான். பொதுவா வெளி தோற்றத்துல ஏதாவது நமக்கு இருந்துச்சுன்னா உடனே நம்ம சரி பண்ணிடுவோம், உடனே நம்ம ரெடி பண்றதுக்காக துடிப்போம். ஆனா உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல நம்ம நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. ஆனா உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியில உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். நீங்க வெளியில எல்லாம் கரெக்டா இருந்தும் உள்ளுக்குள்ள நீங்க முடமாக்கப்பட்டு இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை.